நான் எப்ப அனுபவிக்க தேவையில்லைன்றாங்க. நான் எப்ப அனுபவிக்காதீங்கன்னு சொன்னாங்க. மழை இல்லாட்டி நான் வந்து இதுக்கு வருவேனா கோல்ட் ஃபேஸ் வருவோம். சந்திப்போம். என்ன கிழமை? வியாழக்கிழமை நைட்டு 1ஆம் தேதியா? கம்யூனிட்டி போஸ்ட்ல இவரை தெரிவிக்க வந்து போடுவோம். ஒரு 2-3 பேர் தான் வர போறீங்க. உங்களை பார்க்க வரணுமா? ஓவா. அப்புறம் சொல்லுங்க, வேற கொழும்புக்கு போறீங்க, போயிட்டு ஊர் சுத்துற பேக் எடுக்கிற ப்ராசஸ்க்கு வந்துருக்கீ. அதுதான் பெரிய எல்லாம் எந்த வேலை தான். நிறைய ரூம்ஸ் வந்து புக்கிங்காகவே இருக்கு. இப்போ வந்து என்ன சீசன்? நாளை காலைல இங்கே ஹாலுக்கு நாங்கள் இங்கேருந்து போகணும். போய் கண்ணை கட்டுது. ஓ உங்களுக்குமா? ஹலோ மக்களே, ஹாய் மக்களே, எல்லாரும் சோமா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்க நம்பிக்கையோட வீடியோ போட வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக என்னோட பர்த்டே டைம் மீட் பண்ணது இப்போ நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்களோட இர்ஃபான், என்னோட ஹஸ்பண்ட். ஏன்னா அவர் வந்து போயிட்டார் ட்ரிங்க், அதனால எனக்கு வந்து வீடியோ பண்ண கிடைக்கல. இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கார். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு மனுஷன். வந்து நம்மளோட கணக்கும் இல்லை, வந்தோடனே அவங்களோட லிட்டில் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தான் செம விளையாட்டாக இருக்குது. மேடமும் தாத்தி வந்த சந்தோஷத்தில் எனக்கிட்ட வரதே இல்லை, சிரிச்சு அவங்கள்ட்டே தான் போகுது. அங்கே பாருங்க. ஹலோ எங்களோட ஷீன் குட்டியா எங்களோட ஹர்பஜன் சிங்கா, மன்மோகன் சிங்கா, உமா வீட்டுக்கு போனா மறந்துடுறேன் எங்களோட குடும்பம் இருக்குன்றதையே. வைஃபும் தேவையில்ல, பிள்ளையும் டைவர்ட் பண்ணிட்டே போகுது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. உமா வீட்டுக்கு போனா மறந்தாச்சு. வர்றேன்னு என்னப்பே இல்லை. என்ன என்ன அப்படின்னா என்ன சமாளிக்கிறேன்? மண்டை வந்து இப்ப நிக்குது, தலை நிக்குது. அதை விட பெரிய அப்டேட், குப்பரை விழுது, பட்டப்பட்டு விழுது. ரோல் பண்ணுவாங்க. என்னம்மா என்னடா? மாஷா மாஷா. தாத்திமார் வந்திருக்காங்க, நானாமார் வந்திருக்காங்க. பாருங்க எங்க பிராட துடைக்கிறது. சரி, அப்ப என்னடா 10 days மாதிரி நான் வந்து உமா வீட்டுக்கு போயிருந்தேன். சின்னதுக்கு எப்போ ஒன்று கிடைச்சிச்சு, அதுக்கு போயிட்டு வரக்குள்ள பெரிய ஒரு மூட்டையோட என்ன அதுக்குள்ள இருக்கு அப்படி வந்து கொண்டு வந்தேன். நீ ஒரு சாமான அடுக்கணும். நீ அதுதான் இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சாமான் உண்டு உங்களுக்கு. இப்போ வந்து கொண்டு தெரியா என்னது? நாங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தோம். நானும் பார்த்தேனே. பார்த்தீங்களா? கிழிச்சு விட்டுறாதீங்க வீரா. சரியா குட்டி பார்த்தீங்களா? தாத்தி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். நாங்கெல்லாம் குச்சு கோச்சில போறோம். ட்ரெயின் டிக்கெட் இஸ் going to கொழும்பு. எஸ் நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்ட ஹிராபாபோட தலை நின்றதுக்கு ட்ரிப் கூட்டி போகிறோம். ஒரு நாள் நாங்கள் வந்து போகாமல் இருந்த ரீசன் என்னடா, ஹிராட உண்மைக்கும் வந்து நீ ட்ராவல் அவ்வளோ தூரம் போகிறது உண்மையை பற்றி யோசிச்சேன். அது பாபா உண்மை அவ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகினா தானே நாங்கள் கூட்டிகிட்டு போகலும், இல்லாட்டி கஷ்டம், உண்மைக்குமே கஷ்டம். இப்போ நான் 5th month நடந்துட்டுருக்கு. அதனால அன்றைக்கி 4 month இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தாச்சு மேடமுக்கு. ஸோ இப்போ 5th month வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நாள் பார்க்க குட்டின்றாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் மஷாலாண்டு. கடுகு சிறிதானாலும் இனிப்பு பெருசு. ஸோ நாங்கள் கம்யூனிட்டியில் போட்ட மாதிரி நாங்கள் இப்போ அதுதான் இந்த விரலை கத்த விடணும். அதுக்கு ஒரு வழி பார்க்குறேன்னா ஓகே. கையில் இது
இது என்னது இந்த மரம் வேப்பெண்ணையா வெளுப்பே என்ன பிள்ளை கனியாத்த பண்ணி செல்ல காட்டிக்கு பெசிஃபையர் பழக்கினா சரி. சரி, அப்போ இது வந்து இப்போ நாங்கள் சிராவோட நாங்கள் இப்போ என்ன அப்டேட்னா இப்போ நான் வந்து இப்போ நாளைக்கு போகிறதோட சேர்த்து இது வந்து சிராவோட உண்மைக்கு கிஃப்டா என்னத்த கிஃப்ட் நான் ஆர்டர் பண்ணினேன். நான் தான் டராஸ்ல ஆர்டர் பண்ணினேன். இது நாங்க இன்னொரு சாமான் வாங்கிருக்கோம். எல்லாம் ஆன்லைன் சாமான். போனது வந்து வரக்குள்ள அவ்வளவு பேக். இது வந்து சிராக்கு வந்து சாமான். நிறைய ஆன்லைன் சாமான் இல்ல. அது இல்ல கண்டென்ட் பேக் ஆகி போயிட்டாங்க. ஆமா. அப்ப வீடியோ பார்த்துட்டீங்க சின்ன லைக் ஒன்று போடுங்கன்னா இது வந்து சிராட திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு மேக்கப் பவுச். டு நாட் ஈட். சாப்பிட வேணாம், அது நல்லா இருக்காது. அதான் வெனிலாண்டு போட்டிருக்கேன் இப்போ. தின்றாதீங்க. சரி, ஓகே. சரி, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கல அந்த இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து இதோட இது அந்த அது சீரம். சரி, ஓகே. ஓகே, இப்போ நம்ம வீடியோ வந்து என்னது முதல்ல நாங்கள் என்னத்துக்கு இப்போ எடுத்துட்டு நான் வந்திருக்கேன். இப்போ நாங்கள் இன்றைக்கு விரிக்கிறது என்ன கிழமை? இது வந்து செவ்வாய்க்கிழமை. என்ன நம்பர் என்ன தேதி? இன்னைக்கு 30 தேதி. அப்போ நாங்கள் எப்போ போகிறோம்? 30 போகிறோம். 31 போகிறோம். காலையில் ட்ரெயினில் போகிறோம். அப்படி கொண்டு போய் சேர்ந்துட்டு நிசிராவோட நீ வந்ததுக்கா ஒன்றுமே இல்லை, ஒரு பிளானும் இல்லை, எங்கே போகிறோம் அப்படின்னு சும்மா ஒரு இடத்துக்கு போகிறோம். வீடியோ அந்த சீசன் முடியக்குள்ளே எண்டில் ஒரு இதுவும் இருக்குது. அதுவும் பாருங்க, நீ ஒரு 1 வீக் ஒரு 10 நாள் சொல்ல வச்சு. அடுத்தது மெயின் ஏன் அடிக்கிறீங்க? இது நான் வந்து சிராவோட பர்ச்சேசிங் போயிருந்த டைம்ல ஃபிராவோட பர்ச்சேசிங் ஃபிராவ தான் வந்தானா ஃபிராக்கு தெரியும். ஃபிராவ வந்து ஸ்டமக்குள்ள இருந்தாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. பாக்குது என்னது அது? என்னது? Mommy will come. Wait. Bokan is here. Monster will come. Monster will come. No, I am bite. No, Sheha Pau. Sheha, run. Okay. போயிட்டா. சரி, இது என்னன்னு சொன்னா இது நாங்கள் இதில் வந்து இப்போ ஃபிரா போட்டு பார்ப்போமா இருக்கா இது என்ன மாதிரின்ட்டு திரும்ப அங்கே போய் தடமாட்டி இருப்போமோ தெரியாது. நீங்கள் தான் இப்படி மோஸ்ட்லி கொண்டு தெரிய வேண்டி வரும் நினைக்கிறேன். இது வந்து திரும்ப எப்படி இதுக்குள்ள போடுற இல்லைன்னா அப்படி விற்காதீங்களா? பிச்சுட்டான் உங்களோட தாத்தி பிச்சாச்சு. இமான் ஃபிராவோட ஃபர்ஸ்ட் வாகனம். இப்போ இமான் ஃபிராவோட நாங்கள் வந்து போகிற இந்த ட்ரெயின் பயணம் வந்து முதலாவது ட்ரெயின் பயணம். ட்ரெயினை கண்ணால் பார்த்துட்டு இருக்கு, நல்லா அழகாக பார்க்க முன்னுக்கு போகல. இப்போ இதுலேருந்து நாங்கள் காட்டுற ட்ரெயின் வந்தால் பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெயின் ஆரம்பிக்கிறது ட்ரெயின் முடிவு போகும் வரைக்கும் அப்படியே இந்த வீடு கடைசி ட்ரெயினில் இருக்கிற எல்லாம் கடைசி குட்டி வரைக்கும் பார்க்கணும். இப்போ நாங்கள் அதிலேயே கூட்டி போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, போட்டு பார்க்கலாம். எஸ். என்ன வீரா பாக்குது என்ன வேலை செய்வீங்க? என்ன நான் இல்லாட்டி வரல, நீங்க போயிட்டு அதை கடிச்சு பாக்குது. நான் இருக்கிறேன் உண்மை மாட்டேன், நீங்க வீட்டு வரணும். சரி, நான் வந்து இது ஒழுங்கா இன்னும் பூட்டல, இது வந்து இன்னும் கரெக்ஷன் பண்றதுக்கு இதை பார்த்து அவங்க செட் ஆகல, செட் ஆகல, கம்ஃபர்டபிள் இல்லை, அதால தான் இங்கே இப்போ எல்லாம் இருக்கு. அவட ஃப்ரெண்டை காட்டுங்க. அவட ஃப்ரெண்ட் அது நான் வந்து உரிக்கிறேன் இருந்த ஆரம்பத்துல உரிக்க கிடைக்கல. என்னண்டா திடீர்னு மாதிரி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குமா, அது மாதிரி போயிட்டது. அதெல்லாம் இந்த எலி எடுக்க சொல்லுது போல. ஓமலரி என்ன இது என்று கேக்குது. ஓ சரிம்மா 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 சரிம்மா. என்ன செஞ்சீங்க? ஓகேயா?
சரி எப்படி இருங்க வாய் தொடங்க எங்க வாய் தொடக்கிறது அந்த இருக்கு உம்மிட்ட வாரீங்களா அப்ப சரி நாங்க பேக் அடிக்கிட்டு நாங்க வந்து ரெடி ஆகும் ஏய் ஹலோ ஹாய் ஹாய் இவ்வளோ நேரம் எந்த ட்ரெஸ் அவ்வளோத்தையும் அடுக்குறீங்களா இவ்வளோ எஸ் ஜஸ்ட் 2 days 2 days 3 days 5 days அது உப்ப கொண்டு என்னோட மோசமா இருக்கீங்க நீங்க ஓகே அவ்வளோதான் நீங்கள் அடுக்க போறீங்களா பி ஏ குட் ஒய்ஃப் குட் மதராக இருந்தது போதும் சிரா அழுகுறாங்க மில்க கொடுத்து இந்த சிரா அடுத்த நாளைக்கு போகிறதுக்கு ரெடியும் ஆயிடுச்சு சிராவோட ட்ரெஸ் இது தான் அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எங்களுக்கு இல்லை நாங்கள் இன்னும் உடுப்படுக்கல சிராவோட ட்ரெஸ் இது தான் நாளைக்கு போகிறதுக்கு சிரா ரெடியும் ஆயிட்டு ஓகே அப்போ நான் குட் மதராக இருக்கணும் குட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்போ நானா எப்போ இருக்கிறேன் என்ன ஏதாச்சும் சொல்கிறேன் நான் பாரு சிரிக்காட்டி கொஞ்சம் கவலை அறிகிறமே நடிக்குமே கொஞ்சம் பேக் பார்த்தோமே அந்த பேக்கா ஃபிராட பேக் அது என்ன சீனுண்டா ஃபிராட பேக் வந்து ஃபிராவை வந்து நாளைக்கு ப்ராக்டிக்கலாக போட்டு பார்த்தா தான் விளங்கும் அந்த இடத்துல எக்ஸெப்ட் பண்ணுமா இல்லையாண்டு என்னம்மா பேக் எடுக்கிற ப்ரொசஸ்க்கு வந்துருக்கி ஓ பெரிய வேலை அதுதான் பெரிய எல்லாம் எந்த வேலை தான் புள்ளைய கை கெடுங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபிரா அப்போ அழ தொடங்கினாங்க அதுக்கு பிறகு நாங்கள் பேக் எடுக்கவும் இல்லை குட் மதர் அவங்க வந்து மில்க் கொடுக்க தொடங்கியதோட அது மட்டும் இல்லை நீங்கள் வெளியே சுற்றினீங்க அதை சொல்ல மாட்டீங்க சரியா இவ்வளோ நேரமும் உங்க குடிச்சிட்டு இப்போ என்ன அழுகுற இவ்வளோ நேரம் உங்க குடிச்சு என்ன அழுகுற சரியா என்னடா உம்மிட்ட வரணுமா நீங்க உம்மிட்ட வரணுமா சரி என்ன சொன்னா இப்ப நான் நைட் லேட் ஆயிட்டு இப்ப ஒரு 11 மணிக்கு சரி இருக்கும் ஃபிரா வந்து வெளிக்கிட்டாங்க அடுத்த நாள் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு நாங்க அடிக்காச்சு நடக்கல ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்மையில சொல்ல போனா ஃபிரா பிறந்த பிறகு நாங்கள் வந்து இப்படி லாங் ட்ராவல் உண்டு ஒரு போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரிங்கோல இருந்து கண்டியிலேருந்து ட்ரிங்கோ போயிருக்கோம் ஆனால் இப்படி இல்லை அதுதான் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஃபிரா வளர்ந்துச்சுன்னு சொன்னால் ஜன்னல் சீட் தனக்கு தான் சொல்லி சண்டை பிடிக்கும் அது வரைக்கும் நான் அனுபவிச்சு எனக்கு சண்டைக்கு வருவீங்களா நீங்க நான் அனுபவிச்சு கொள்வேன் என்னது நான் எப்ப அனுபவிக்க தேவையில்லைன்றோம் நாங்க வந்து விட்டு தந்தேன் அனுபவிக்காதீங்கன்றோம் நாங்க தானே அவ்வளோ கஷ்டத்தையும் படுறோம் இப்போ இங்கே பாருங்களேன் ஹீரா சொல்லுது உம்மி நீங்க என்ன வேலையை மட்டும் பார்த்தா போதும் பாத்திர வேலையை பார்க்க தேவையில்லையாம் அடுத்த வீடியோ வந்து இப்போ கொடுக்கணும் அவங்களுக்கு டைமுக்கு எடிட் பண்ணணும் அதுதானே என்ன செய்யற தங்கமணி ஹீரா இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு மேக்கப் பவுச் வாங்கியிருக்கோமாங்க உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் நாங்கள் அதுக்குள்ள போட்டிருக்கோம் ஃபிராக்குண்டு தெரியுமா உங்களுக்கு இது வந்து இப்போ எங்களோட கேமரா பேட்டரி ஐட்டம்லாம் போடுறதுக்கு ஒரு அது இவங்களுக்கு வாங்கினது அது இதுல சீன் என்னன்னு சொன்னா அவக்கு ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிட்டா 3 ஐட்டம் ஆர்டர் பண்ண டராஸ்ல அவக்கு ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிட்டா அவ மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் ஃபிராக்கு ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிச்சு அது ஃபிரா மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் எனக்கு ஒரு ஐட்டத்தை வாங்கி ஆர்டர் பண்ணிட்டா இது வந்து சேனலுக்கு பொதுவானது அது கேட்டா உங்களுக்கு என்ன நீங்க பிராக்டிகலா சொல்லத்தானே வேணும் எவ்வளவு நீங்க தானே கூடல கொண்டு தெரிய போறீங்க அப்ப உங்களுக்காக தானே பாருங்க நாங்க ஃபிராட மேக்கப் போயிட்டு எல்லாம் அடிக்கிட்டோம் பாருங்க பாருங்க இனி அது ஃபிராக்குரிய பேக் தான் அப்ப லேசு தானே ஒரு நல்ல ஐடியா தான் அதுக்கு அவட சீப் இருக்கு அது வந்து மொஸ்கிட்டோ பெச்சஸ் இருக்கு போற இடம் என்ன மாதிரி இடம் தெரியாதுனே நாங்க வந்து இன்னுமே வந்து எங்க ஸ்டே பண்ண போறோம் அப்படினு சொல்லி கன்ஃபார்ம் இல்ல 2-3 இடத்துல வந்து பார்த்தா லாஸ்ட் டைம்ல வந்து அங்க வந்து நிறைய ரூம்ஸ் வந்து புக்கிங் ஆவே இருக்கு இப்போ வந்து என்ன சீசன் என்ன சீசன் சரியா இது என்ன மாசம் சைனீஸ் வந்து எடுத்து போயிட்டாங்க நம்ம இடத்தை இன்னொரு சொல்லி நாங்க வந்து புக் ஆயிட்டு நாளை காலை 7 மணிக்கு கால் பாருங்க சொல்லி பாப்போம் சோ நாளை காலைல 5 ஹாலுக்கு நாங்க இங்க இருந்து போகணும் பேராதனியை போயிட்டு பேராதனியில இருந்து தான் ட்ரெயின் எடுக்க போறோம் இப்பவே கண்ணை கட்டுது
ஓ உங்களுக்குமா? எனக்கு வந்து என்ன எக்ஸைட்மென்ட் சொன்னா ஃபிராவோட சேர்ந்து இதுக்கு போறது தான். அதுதான் ட்ரெயின்ல போறது. சோ பேக் அடுக்குங்க. சரி இது என்னப்பா? நான் கேட்க நினைச்சிட்டே இருந்தேன். அது இது ஹார்ட் டிஸ்க் எடுக்கிற வீடியோ எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது தேவைதானே? எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டு வைக்கணுமே. எல்லாத்தையுமே இதுல வச்சுட்டு இருக்கிற எடிட் பண்ணி கொடுக்கணுமே. சரி சரி சரி. அப்ப ட்ரெஸ் எல்லாம் அடுக்குங்க. எப்படி அடுக்குற இப்போ பாபா கையில நான் என்ன அடுக்குற? புள்ளைய தூக்கி ஆகலாம் மாற்றி விட்டேன்டா. நீங்க என்ன பிஸி டயர்ட்? இந்த உடுப்பு எடுக்கிற விஷயம் லேட் ஆயினது இந்த சேரால தான். ஃப்ரெண்ட் ஒன்றை மீட் பண்ண போயிட்டாங்க. என்ன என்ன தண்ட கதண்டனே எப்படி மழுப்புது? மாட்டி மாட்டி விட்றாங்க. நீங்க அழுது சப்போர்ட் பண்ணாங்கம்மா. அதுக்கு தான் அழுதது. அட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னம்மா நீ தாத்தி விட்டுட்டு போனியா வந்த உடனே? இதுல ஒரு நாள் நாங்க வந்து மழை இல்லாட்டி நான் வந்து இதுக்கு வருவோம். என்ன கோல்ட் ஃபேஸ் வருவோம். மழை இல்லாட்டி கோல்ட் ஃபேஸ் வருவோம். கொழும்புல யாராச்சும் இருந்தீங்கன்னா கொழும்பு வாழ் சொந்தங்கள் பிளஸ் கொழும்புல யாராச்சும் வெளியூர் சொந்தங்கள் இருந்தீங்கன்னா சந்திப்போம். என்ன கிழமை? வியாழக்கிழமை நைட்டு. எத்தனாம் தேதி? 1ஆம் தேதியா? 1ஆம் தேதி நைட். நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல இவரை தெரிவிக்கணும் போடுவோம். ஒரு 2-3 பேர் தான் வர போறீங்க. வாங்க சந்தோஷமா பேசுவோம். ஆமா உங்களை பார்க்க வரணுமா? ஓபா அப்புறம் சொல்லுங்க. வேற கொழும்புக்கு போறீங்க, போயிட்டு ஊர் சுத்துற. வேற என்ன செய்ய போறீங்க? என்ன வாங்கி வேணும் உங்களுக்கு? என்ன உம்மிக்கு என்ன வாங்கணும்? உம்மிக்கு வாங்கி கொடுக்கட்டாம் திங்ஸ் எல்லாம். பாவமா உம்மி. பிராக்கு ட்ரெஸ் வேணுமா? சரத்குமார் இதுல வந்து வடிவேலுக்கு லெட்டர் சரத்குமார் வாசிக்க தெரியா? வடிவேல் வாசி சொல்லுவா இவர் வந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்றது. சரி ஓகே. இப்ப நீங்க அடிக்க முடிஞ்சோடனே நான் எங்க சந்திக்க போறோம்? நாளைக்கு. எஸ் ட்ரெயின் ப்ளாக். ஃபர்ஸ்ட் டைம் பிராவோட போறது. எக்ஸைட்மெண்டா இருக்கு. பிறா பயணத்துக்கு இவ்வளவு நாளும் ஓகே தான். பைக்ல போயிருக்கோம், நடந்து கூட்டி போயிருக்கோம், வீல்ல போயிருக்கோம். ஓகே தான் மேடம். இதுல என்ன மாதிரின்னு தெரியல. அது எக்ஸைட்மெண்டா இருக்கு. வந்து ப்ரே பண்ற துஆ கேக்குற எல்லாருக்கும் வந்து ஜஸாக்கல்லாஹ் சொல்லி சரி. பை பை பை.